ஹலோ கைஸ், யூனிட் 8ல் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. விடுதலை சுதந்திர போராட்டத்திற்கு பங்கு பெற்ற மகளிரின் பங்கு அந்த டாபிக் தான். இவங்க என்னென்னா ஒரு சின்ன பொண்ணு, 16 வயசுலேயே நாட்டு மக்களின் உரிமைக்காக உயிர் தியாகம் செய்தவர். காந்தி இவங்களை என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் புனித மகள் அப்படின்னு சொல்கிறாங்க காந்தி. 1898 பிறக்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னா தில்லையாடி அப்படின்றது இவங்க பிறந்த ஊர் அப்படின்றது கிடையாது. இவங்களோட அம்மா மங்களம், அவங்க பிறந்த ஊர் தான் தில்லையாடி. தமிழ்நாட்டில் இப்போ நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. இவங்களோட அப்பா முனுசாமி, அம்மா மங்களம். இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டில் நெசவு தொழில் அப்படின்றது பார்த்துட்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய ஒடுக்குமுறை அப்படின்றது இருக்கிறதுனால நம்ம தென்னாப்பிரிக்கா போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அங்கே போயிட்டு வணிகம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துக்கு குடிபெயர்றாங்க. தில்லையாடி அப்படின்றது அவங்க அம்மாவோட சொந்த ஊர் தான். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூர் அப்படின்ற ஊருக்கு 3 கிலோமீட்டர் தென்புறத்தில் இருக்குதான் தில்லையாடி. குருசேடர் இவங்க ஏன் இவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு தான் ஏன் இப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற அளவுக்கு பல செயல்கள் அப்படின்றது செஞ்சுருப்பாங்க. 1906 தென்னாப்பிரிக்காவில் ஆசிய விவகாரத்துறை, அந்த துறையில் இந்தியர்கள் அவங்களோட கைரேகையும் பெயரையும் பதிவு செய்து ஒரு மெம்பராக ஆயிடணும் அப்படின்றது ஒரு அடக்குமுறை சட்டமாக தென்னாப்பிரிக்காவில் ஃபாலோ பண்ணாங்க. அதே போல் 1907 டிரான்ஸ்வல் அப்படின்ற ஒரு மாகாணத்துக்குள்ள இந்தியர்கள் நுழைவு அப்படின்றது கூடாது. அதுக்காக டிரான்ஸ்வல் குடியேற்ற நுழைவு தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை 1907 ஒரு ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னே சொல்லலாம் தென்னாப்பிரிக்காவில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களுக்கு மிக மிக ஆப்போசிட்டான ஒரு சட்டம் அப்படின்றது வருது. என்ன அப்படின்னா, சர்ச் வெட்டிங்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள தென்னாப்பிரிக்காவோட திருமண சட்டத்தின் பதிவு சட்டப்படியோ இல்லது சர்ச்சு கிறிஸ்துவ மத சட்டப்படியோ உள்ள திருமணம், அதுபடி செய்யப்பட்ட திருமணம் மட்டுமே செல்லும் அப்படின்றது, மற்ற திருமணங்கள் எதுவுமே செல்லாது அப்படின்றது ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது அங்குள்ள இந்தியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா 1913 கேப் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுக்குது. 1913 கேப் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்னன்னா அதே தான், தென்னாப்பிரிக்கா திருமண பதிவு சட்டத்தின் படியோ அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவ மத சட்டப்படியோ செய்யப்பட்ட திருமணங்கள் மட்டும்தான் செல்லும், மற்ற திருமணங்கள் செல்லாது அப்படின்ற அந்த தீர்ப்பு. இது அங்கு குடியேறிந்த இந்தியர்களுக்கு எதிராக ஒரு சட்டமாக இருந்தது. இதற்காக பல இடங்களில் அறப்போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்து நடத்துகிறாங்க. அதற்கு தலைமை தாங்கியிருக்காங்க யார்? காந்தி. இந்தியர்களின் உரிமைக்காக நிறைய அறப்போராட்டங்கள் அப்படின்றது காந்தியடிகள் தலைமையில் நடக்குது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க வள்ளியம்மை. அதனால தான் போராட்டத்தில் நம்மளும் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வள்ளியம்மைக்கு வருது. ஆனால் காந்தி எதுக்காக போவாங்க அப்படின்னா, லாலா அப்துல்லா அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு எதிராக உள்ள வழக்குக்காக தான் அங்கே போவாங்க. ஏன்னா இவங்க ஒரு அட்வொகேட்டில் அதற்காக போவாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளை எதிர்த்து உரிமைகளை மீட்டு கொடுக்கறதுக்காக போராட்டத்துக்கு தலைமை வகுத்தாங்க காந்தி. 1913 ஒரு போராட்டம் அப்படின்றது நடக்குது. அதில் முன் வரிசையில் இருந்த பெண்மணிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரிபா காந்தி, வள்ளியம்மை, வள்ளியம்மையோட அம்மா மங்களம். அப்போது ஒரு உறுதிமொழி படிக்கணும் யார் அப்படின்ற காந்தியடிகள் கேட்கும்போது, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கொடிப்போம் அப்படின்றது அந்த உறுதிமொழியோட தொடக்கம் அப்படி ஆரம்பிக்கும். அதை யார் படித்தாங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. இந்த அறப்போர் அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னா, ஜோகன்ஸ்பர்க் அந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் எல்லாத்துலேயுமே நடக்குது. 1913 டிசம்பர் 23 அன்னைக்கு வால்க்ரஸ்ட் அப்படின்ற பகுதியில் நடந்த அறப்போரில் தான் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்றத உங்களுக்கு விதிக்கப்படுது. உள்ளே இருந்தப்போ அவங்களுக்கு ரொம்ப கடுமையான வேலை அங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு அப்படின்றது சரியான முறையில் சுகாதாரம் இல்லாத ஒரு உணவை கொடுத்துருக்காங்க. அதனால நோய்வாய்ப்படுத்த அவங்களுக்கு
ரொம்ப உடல் மெலிந்து போகிறாங்க. அப்போது ஆங்கில அரசு சொல்லுது, நீங்கள் ஃபைனை கட்டிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லுது. அது வந்து சத்தியாகிரக போராளிக்கு அது ஒரு இடுக்காக இருக்கும். நான் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீர தமிழச்சி தான் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ரொம்ப உடம்பு மெலிந்து போயிட்டு 3 மாதம் தண்டனைக்கு அப்புறம் வெளியில் வராங்க. அப்போது காந்தி போயிட்டு ரொம்ப அவங்க சோர்வாக இருக்கும்போது, அதாவது அவங்க உடல் மெலிந்து ரொம்ப உடல் முடியாமல் இருக்காங்க. அப்போ காந்தி அவங்கள்ட்ட போய் பார்க்குறாங்க. சிறை தண்டனைக்கு நீ வருந்துகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ ஒரி அபவுட் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரமான பெண்ணாக இருந்திருக்காங்க. எப்போ இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 பிப்ரவரி 22 அதாவது தன்னோட 16 வயதில் இறந்துடுறாங்க வள்ளியம்மை. காந்தி வள்ளியம்மையை பற்றி அவங்களோட தாட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காந்திக்கும் வள்ளியம்மைக்கும் ரொம்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி இந்த அறப்போர் நடந்துட்டு இருக்கும்போது காந்தியை வந்து ஒருத்தவங்க சுடுறதுக்கு பார்ப்பாங்க, ஒரு வெள்ளையன். அப்போது காந்தியடிகளுக்கு முன்னாடி வந்து வள்ளியம்மை நின்றுட்டு இப்போ காந்தியை சுடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. வள்ளியம்மையின் மரணத்தை வச்சு காந்தியடிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க காந்தி. வள்ளியம்மையின் டெத் வாஸ் அ கிரேட்டர் ப்ளோ டு மீ வென் கம்பேர்ட் டு மை சிஸ்டர்ஸ் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளவு ஒரு உயரிய நிலையில் காந்தி வள்ளியம்மையை வச்சுருந்துருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அவங்க இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற பத்திரிக்கையில் நம்பிக்கை தான் அவரது ஆயுதம், ட்ரஸ்ட் இஸ் த ஒன்லி வெப்பன் ஷி ஹேட், நம்பிக்கை தான் அவரது ஆயுதம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார் வள்ளியம்மை. மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மனவலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அவருடைய தியாகம் வீண் போகாது. சத்தியாகிரகத்திற்காக உயிர் நீத்த அவரது உருவம் என் கண்முன்னே நிற்கிறது, என் கண்முன்னே நிற்கிறது. காந்தி சத்தியாகிரகத்திற்காக உயிர் நீத்த அவரது உருவம் என் கண்முன்னே நிற்கிறது. இன்ஸ்பிரேஷன் டு மாரல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் வர்ச்சு லைஃப். நெக்ஸ்ட், தென்னாப்பிரிக்கா வரலாற்றின் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்ட்டு தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அப்படின்ற அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும். வள்ளியம்மை நேம் will always be remembered in South African history. அவங்களோட புக்கு சத்தியாகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா. காந்தி எப்படி மகாத்மாவாக மாறினாங்க, அதற்கு முதற் காரணம் அப்படின்றது வள்ளியம்மை. ஏன்னா சத்தியாகிரகாவுக்கு முதலாக களப்பலி இறந்தவங்க, சத்தியாகிரகா போராட்டத்தில் முதலாக இறந்தவங்க வள்ளியம்மை. அதனால தான் வந்துட்டு இவங்க இன்னும் நான் வயலன்ஸ் அப்படின்றத கையில் எடுக்கணும் அப்படின்றது காந்தியோட ஒரு எண்ணமாக இருந்தது. அதற்காக தான் அவங்க மகாத்மா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்புறம் பலனேதும் கருதாமல் தியாகம் செய்து வெற்றி கொண்ட இவரே எனக்கு முதலில் சுதந்திர உணர்வை ஊட்டியவர் அப்படின்னு காந்தி சொன்னாங்க. பலனேதும் கருதாமல் தியாகம் செய்து வெற்றி கொண்ட இவரே எனக்கு முதலில் சுதந்திர உணர்வை ஊட்டியவர். ஒரு வாட்டி போராட்டத்துக்கு அப்போது வள்ளியம்மைக்கிட்ட கேட்குறாங்க, ஒரு கொடியே இல்லாத நாட்டோட உரிமைக்காக, அந்த மக்களின் உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே உள்ள சேலைகளை கிழித்து இதுதான் எங்கள் கொடி, எங்களோட தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மை சொல்கிறதா ஒரு கதை இருக்குது. வள்ளியம்மைக்கு அரசு செய்த சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தில்லையாடியில் தமிழக அரசு சிலை அப்படின்றது நிறுவியிருக்காங்க வள்ளியம்மைக்காக. தில்லையாடி வள்ளியம்மை நினைவரங்கு அப்படின்றது 1971 தில்லையாடியில் நிறுவுறாங்க. அதில் ஒரு பொது நூலகம் அப்படின்றது செயல்பட்டு வருது. இப்போது 2015 நூற்றாண்டு விழா அப்படின்றது அங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை நினைவரங்கில். கோஆப்டெக்ஸ் நிறுவனம், இவங்க அப்பா அம்மா பேசிக்கலி ஒரு நெசவாளர்கள் அப்படின்றதுக்காக கோஆப்டெக்ஸ் நிறுவனம், தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம், அவங்களோட 600th சேல்ஸ் சென்டர், 600வது விற்பனை மையத்துக்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. இந்த 600வது கிளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. தில்லையாடி வள்ளியம்மை பேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை.
நடுவண் அரசு அஞ்சல் தலை 2008 டிசம்பர் 31 அன்னைக்கு வெளியிடுறாங்க. அதே போல் அஞ்சல் உரை அப்படின்றதும் நடுவண் அரசு வெளியிடுறாங்க. வண்டலூர் உயிரியல் பூங்கா, அதில் ஒரு பெண் குட்டிக்கு தமிழக முதல்வர் வள்ளியம்மையின் சிறப்பிற்காக வள்ளி அப்படின்னு அந்த பெண் குட்டிக்கு பெயர் அப்படின்றது சூட்டுறாங்க. 1914 ஜூலை 11 அப்போது தென்னாப்பிரிக்காவில் வள்ளியம்மைக்கு நினைவு சின்னம் அப்படின்றது எழுப்புறாங்க. அதை காந்தி தான் திறந்து வைக்கிறாங்க. 1914 ஜூலை 15. அதே போல் 1997 அவங்க பிறந்த நூற்றாண்டு காலமாக போதா, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வள்ளியம்மையின் கல்லறை புதுப்பிக்கப்பட்டு நூற்றாண்டு விழா அப்படின்றது விழா எடுத்து செஞ்சுருக்காங்க. யாரோட முயற்சியால் இது செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. 1997. 1915 காந்தி இந்தியாவுக்கு வந்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்றத மேற்கொள்ளுவாங்க. அப்போ மே 1, 1915 காந்தி தில்லையாடிக்கு வந்து கொஞ்சம் நேரம் தில்லையாடியில் உள்ள வள்ளியம்மையின் உறவினர்களெல்லாம் சந்தித்து பேசியிருப்பாங்க. அப்போது காந்தி ஒரு இடத்துல அமர்ந்த இடத்துல வந்து வள்ளியம்மைக்கு நினைவு தூண் அப்படின்றது எழுப்பியிருக்காங்க. இந்த நினைவு தூணுக்கு எதிராக தான் வள்ளியம்மை நினைவரங்கு அப்படின்றது கட்டினாங்க. ஓகே, வேறு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.